புது என்னைக்கும் ட்விஸ்டா குடுக்குறீங்க. எந்த கம்யூனிட்டி சொல்றவன் செய்யறானா? எல்லா கம்யூனிட்டியும் சொல்றான். எந்த கட்சி நம்பாதீங்க, எல்லா கம்யூனிட்டியும் சுயநல கம்யூனிட்டிகளா இருக்காங்க. அறிவு பெற்ற மடத்தனமா பேசுனதெல்லாம் நம்பிட்டு இருந்தா அப்போ நீங்க பேசுனதெல்லாம் அறிவு கட்ட மடத்தனமா? எதுவுமே கிடைக்கல, எதுக்குமே பிரயோஜனம் இல்ல அப்படின்னா அந்த கட்சியில என்ன? எது பேசினாலும் திமுக சதி திமுக சதின்னு சொன்னீங்க. இப்ப இது என்ன திமுக விதியா? திமுக காரன் இல்லைன்னா எல்லாரும் ஐயா சாமி என் கூட சேர்ந்து நம்மளும் பிச்சைக்காரனோட பிச்சைக்காரனா இருந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். உங்களுக்குள்ள இருந்த தாவேக்கா பேய் ஓடிடுச்சு. தாவேக்கா பேயா? இப்பதான் எனக்கு புரியுது நீங்க இலவசம்னு சொன்னல. உங்க வீட்டுல வந்து அந்த 8000 ரூபாய் கூப்பனுக்காக மாற சொன்னாங்களா? பேய்கிட்டயாவது ஏதாவது கேட்டா கிடைக்கும். கம்யூனிட்டி பேலுங்க ஒண்ணு கிடைக்காது. என்ன இப்படி பேசுறீங்க? அந்த ஆள் பாட்டுக்கு வீடு நான் இருக்கேன்னு சொல்லிட்டான். ஆமா, என் பொண்டாட்டி ஒரு கலபூசனா இருக்கானா இல்ல ஒவ்வொருத்தன் பொண்டாட்டியும் கலபூசனா இருக்கானா? என்னவா இருக்கலாம்? சொல்லி திருந்தல அடிச்சு திருத்தணும்ல. ஓ, உங்களை வந்து நாங்க அடிச்சு திருத்தணும். எல்லா கம்யூனிட்டி பேரும் பொண்டாட்டி அடிதான் வாங்குறாங்க. அதுக்காக பொண்டாட்டியை விட்டு கொடுக்குறாங்களா? என் எக்ஸ் எம்எல்ஏ ஆகிறதையே தகுதி இல்லை, அதுக்கப்புறம் எங்கிட்ட சிஎம் ஆகுது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட நந்தவனம் நந்தகுமார் சார் இருக்காங்க. அரசியல் பத்தின நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் என்னன்னு கே சார். வணக்கம் நிரோஷா மேடம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? ஏன் இழுக்கிறீங்க? நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க அது நீங்க தான் சொல்லணும். நாடு எப்படி இருக்கு? நாசமா போய் கிடக்கு. ஏன் ஒரு வணக்கம் கூட சொல்லாம பேசுறீங்க? இல்ல, நான் தான் ஃபர்ஸ்டே வணக்கம்னு சொன்னேன். வணக்கம்னு வாயில தானே சொன்னீங்க. ஆமா, ஒரு தமிழர் பண்பாடுங்கிறது இப்படி நெஞ்சுக்கு நேரம் கைய வச்சு வணக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, இந்த என்ன மாதிரி எவனுக்கா வணக்கம் வை அப்படிங்கிற மாதிரி இப்படி வச்சா தப்பு. ஆமா, இந்த புரிதலே இல்லாம நீங்க தான் இல்லைங்க, ஒவ்வொரு ஊடகத்திலயும் ஒவ்வொரு மீடியாவிலும் இந்த ரேஞ்சில தான் இருக்கு. கெஸ்ட் தான் சார், அரசியல்வாதிங்க தான் வணக்கம் இப்படி சொல்லுவாங்க. ஆங்கர் வந்து வணக்கம் சொல்ல மாட்டாங்க, வாயில மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்போ வணக்கங்கிறது வாயில சொல்லணும்னா நாங்க அரசியல்வாதியா இருக்கணும். நீங்க கையெடுத்து கும்பிடணும்னா நாங்க அரசியல்வாதியா இருக்கணும். அரசியல்வாதிங்க தான் கையெடுத்து கும்பிடணும் மக்களை பார்த்து. ஓகேவா? கரெக்டா இருக்கீங்க. ஆனா துண்டு கலர் மாறுது, மிஸ் ஆகுது. உங்க துண்டு எங்க சார்? ஏங்க என் துண்டு தாங்க ஆரம்பத்துல இருந்தே. இதான் என் துண்டு. ஆரம்பத்துல இருந்து உங்க துண்டா? இது என்ன புது கதையா இருக்கு? எங்க அப்பா போட்டாரு, எங்க அப்பா போட்டதுக்கு அப்புறம் நான் போட்டிருக்கேன். ஆமா, அப்பா போட்டாரு, நீங்க போட்டிருக்கீங்க. ஆனா நீங்க ஏன் இத போட்டிருக்கீங்க? நீங்க போட வேண்டிய கலர் இது இல்லையே. அதான் நீங்க கேட்க வர்றது தெரியுது. ஏன் இந்த கருப்பு இருக்குது, இந்த கருப்புக்கு பதிலா மஞ்சள் தானே இருக்கணும் ஆமா அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. அதுதானே உண்மை. அதானே அப்படிதானே நீங்க இவ்வளவு நாள் இருந்தீங்க. புது ட்விஸ்டா குடுக்குறீங்க. அதான் நீங்க கல்யாணம் பண்ணி போயிட்டீங்கன்னா பிறந்த விட மறந்துடுவீங்களா என்ன? ஓ, இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னு சொல்றீங்களா? ஹலோ, எங்க தலைவனே பிறந்த வீடு எங்க? திமுக தானே. உங்க விஜய் திமுகலயே பிறந்தாரு. அப்புறம் விஜய் திமுகல பிறந்தாரா? ஹலோ, விஜயோட அப்பா யாரு? சந்திரசேகர். சந்திரசேகர் எந்த கட்சி? அவர் எந்த கட்சியும் இல்லையே. எந்த கட்சியும் இல்லையா? ஹலோ, நீங்க வேற. திமுக தான். ஆமா, திமுகவுக்கு போய் சொம்பு தூக்குனதுனாலதான் ஆமா அவங்க நமக்கு சொம்பு தூக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சாங்க. ஆமா, இப்ப சிவகார்த்திகனா அது மாதிரி சொம்பு தூக்குறாங்க. ஆமா, சொம்பு தூக்குறவங்க எல்லாம் உச்சத்துல உட்கார வைப்பாங்க. சோ இப்ப உங்க அப்பா தூக்குன சொம்ப இப்ப நீங்க தூக்க போறீங்களா?
அப்பா தூக்குன சொம்ப நான் தூக்க போறேனா? ம். ஹலோ, அவர்லாம் வந்து சொம்பு தூக்குறேன்னு சொல்லி சொப்பு சாமான தூக்கி இருக்காரு. ம். புரியுதுங்களா? ம். ஆமா. இப்ப நீங்க நம்ம தான் நல்லா பெருசா அண்டா அளவுக்கு சொம்பு தூக்கணும்னு இருக்க. திமுகக்கு வேற வழி இல்ல. அங்க குடுக்கலையா? என்ன குடுக்கல? என்ன குடுக்கலையா? ம். ஆமா. கேட்டும் கிடைக்கலன்னா என்ன பண்ணும்? இப்ப நான் உங்கள்ட்ட வந்து பிச்சை கேட்கிறேன். ம். நீங்க பிச்சை போடலன்னா நான் என்ன பண்ணணும்? வேற தெருவுக்கு போய் பிச்சை கேட்கணும். அதான். வேற தெருவுக்கு வந்துட்டேன். ஓ, அந்த நீங்க தெரு தான் அப்படி இந்த தெரு. வரீங்களா? ஆமா. ஓ, அப்போ அப்படியே மாறிட்டீங்க. ஹலோ, ம். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ம். எங்கேயும் கேட்டு கிடைக்க மாட்டேங்குது. ம். ஆமா. இங்க மட்டும் கிடைச்சிச்சான்னு கேட்காதீங்க. ம். ஆமா. இது ஏற்கனவே இருக்கிற பழைய சட்டி. ம். ஆமா. இத இந்த நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலையே. நான் வேற ஒரு மைண்ட் செட்ல எல்லாம் வந்தேன். இன்னைக்கு உங்க தலைவர் வந்து பெரம்பூர்ல போய் பிரச்சாரம் பண்ண போறாரு. அத பத்திலாம் நீங்க இன்னும் பெருமையா பேசுவீங்க. இன்னும் ஃபயரா வந்து இருப்பீங்கன்னு நெனச்சா, இப்படி ஆயிட்டீங்களே நீங்க புஸ்ஸுன்னு. ஃபயர பத்தி எல்லாம் பேச வேணாங்க. ம். நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப எங்க தலைவர்னா ம். என்னோட முன்னாள் தலைவர். இப்ப ம். முன்னாள் முதலமைச்சர் பத்தி நம்ம பேசலையா? விஜய் எடப்பாடி கூட பத்தி நீங்க பேசுறீங்களா இல்லையா? பேசுறேன். அதே மாதிரி முன்னாள் தலைவரை பத்தி கேளுங்க. சொல்லுவோம். ஓ, உங்க எக்ஸ பத்தி கேட்க சொல்றீங்க. ஆமா. சீரியஸாங்க. எக்ஸ்ல தாங்க இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அது தெரியும். ஆமா. ம். உங்களுக்கு எக்ஸ பத்தி என்ன வேணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா? ம். ட்விட்டர் அப்படின்னு இருந்தது. ஆமா. அதையே எக்ஸ் போட்டா ரொம்ப ஃபேமஸ் ஆகலாம். ம். எல்லார்கிட்டயும் ரீச் ஆயிடலாம்னு சொல்லி தான் எக்ஸ்ன்னு வச்சாங்க. ஓ, தெரியுமா? அதுக்குதானா? ஆமா. ஓகே, ஓகே. சரி, இப்போ உங்க தலைவரோட நிலைமை என்ன? 234 தொகுதிக்கு வேட்பாளர அறிவிச்சுட்டாரு. அதுவும் வேட்பாளர் இல்ல, எல்லை பாதுகாவலர்கள்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் வந்து பெரம்பூர் தொகுதியில நிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன ஐடியால இருக்கீங்க? பெரம்பூர்ல ஆல்ரெடி வேற ஒரு சிங்கம் வந்து கள இறங்கிருச்சு. என்ன பண்ண போறீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்க தலைவர் எல்லை காவலர்களா நிப்போன்னு யாருக்காக சொன்னாரு? மக்களுக்காக. ஆமா. ம். எல்லாம் திமுக காரங்களுக்கு இவங்க காவு கேட்க போறாங்க. ஓ. சீரியஸா. ஆமா. ம். இவங்க ஓட்டு கேட்டு இவங்க போய் தானே பண்ணோம். ம். அதை விட்டுவிட்டு நாங்க காவலா நின்றுட்டு இருப்போம்னா ஆல்ரெடி முன்னாள் தலைவனே வீட்டுல தான் உட்கார்ந்துருக்காரு. ம். அவர் இப்ப மத்தவங்கள காவலாளர்களா இருங்க. காவல் தெய்வங்களா? ஆமா. காவல் தெய்வம் என்ன பண்ணும்? பாதுகாக்கும். எதங்க பாதுகாக்கும்? எங்கேயாவது ஒரு இடத்துல மக்களதான். மக்களதான். மக்களை பாதுகாக்குமா? பாத்துக்கிட்டு நிக்கும். ம். பாதுகாக்குதான். பாதுகாக்குதுன்னா போய் 40 பேர் செத்தாங்கல்ல, 41 பேரு. ஏதாவது காத்துது? காவல் தெய்வம் காத்துச்சு? 40 பேர் செத்தது ஏஐல சொல்லி பேசுனீங்க. பாத்தீங்களா? அறிவு கட்ட மடத்தனமா பேசுனதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா அப்போ நீங்க பேசுனதெல்லாம் அறிவு கட்ட மடத்தனமா? உங்களை நீங்களே இப்படி சொல்லிக்கிறீங்களே. நான் என்னைக்காவது அறிவாளி நான் சொல்லியிருக்கேனா? அப்ப இல்லையா? ம்? இல்லன்னு ஒத்துக்கிறீங்களா? நானும் அப்படித்தான். ம். நான் இருந்த கட்சியும் அப்படிதான். ம். இப்பதான் ஏதோ கொஞ்சம் அறிவு வந்ததுனால இங்க ஓடி வந்துட்டேன். ஓடி வந்துட்டீங்களா? பயந்து வந்துட்டீங்களா? நல்ல கொஸ்டின் தான். ம். பார்த்தா எப்படி தெரியுது? என்னை பார்த்தா ஏதோ தப்பிச்சு வந்த மாதிரி தெரியுது. இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா ம். இங்க வந்ததுனால தான். ம். அங்க இருந்தா சாகடிச்சிருப்பாங்க. ம். அவ்வளவு போட்டி பொறாம நெரிசல்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ம். ஆமா. இந்த ஆள் மாறாட்டம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆ. பச்சோந்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆ. பார்த்திருக்கேன். ஆனா கட்சியில இப்படி ஒரு சேஞ்சஸ் இப்பதான் உங்க மூலியமா நான் வந்து பாக்குறேன். எப்படி அது நிறத்தை மாத்தும்னு நான் வந்து யோசிச்சிருக்கேன். நான் பார்த்தது இல்ல. ஆனா ஐயோ! உங்க மூலியமா இப்ப நான் பாக்குறேன். என்னெல்லாம் இதே வாய் பேசுச்சு, இப்போ எப்படி பேசுது? விஜய் ஒரு மனுஷனா? அவன் மனுஷனே கிடையாதுங்க. ஓ, கடவுள்னு சொல்ல வரீங்களா? கடவுள்னு சொல்ல வரேனா? ம். இது கடவுளுக்கே அடுக்காதுங்க. அதையும் தாண்டின்னு சொல்றீங்களா? ஏங்க, ஐயோ! இல்ல, நீங்க அப்படித்தானே எப்பவுமே அதான் நான் பேசுவீங்க. அப்படியே பேசி 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 இதுனதுனால இப்ப வந்து நான் உண்மையா பேசுனா கூட நம்ப மாட்டேங்கிறீங்களேங்க. ஐயோ, இதெல்லாம் எப்படி புரியும்? இப்ப செங்கோட்டன் இருந்தாரா? ம். ஏடிஎம்கேல இருந்தாரு. ம். ஏடிஎம்கேல இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாரு? அம்மா தாயே நீதாம்மா கடவுள் அப்படின்னாரு. ஆமா. அவங்க மேல போயிட்டாங்களா? ம். ஆ? ம். அடுத்தாப்புல எடப்பாடி வந்தாரா? ம். ஐயா ஐயா அப்படின்னாரு. ம். ஏண்டா நான் போட்ட வணக்கத்தை எனக்கே போடுறியா அப்படின்னு நீ நம்மள்ட்ட இருக்காத அப்படின்னு அவர் விளக்கி வச்சிட்டாரு. ம். விளக்கணும்னு எங்க ஓடினாரு? உங்க தலைவர்கிட்ட ஓடினாரு. வந்தவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன? தலைவரே தலைவரே. யாரு? ஆமா. இவரே தலைவர். ம். இவரு தலைவருங்கிறாரு. ம்.
இல்ல தலைவர்லாம் சொல்லலையே, அண்ணன் தம்பி தானே சொல்றாங்க. அண்ணன் தம்பின்னு சொன்னா கூட யாரு அண்ணன் இதுல? செங்கோட்டையன் சொல்றாங்க. ஐயோ, அவர்தானே பெரியவரு ஏங்க எல்லாத்துக்கும். பெரியவர்னா அண்ணனா? நீங்க வேற எந்த ஊர்லங்க இருக்கீங்க பெரியவர்னா அண்ணன் அப்படின்னு? ம். ஆமா, ஒரு விஷயம், எப்போதுமே அண்ணன்னா அண்ணாவுக்கு அடுத்தது என்னன்னா? பேரறிஞர் அண்ணா, ஆமா, அவருக்கு அடுத்தது. அண்ணாதுரை, ஆமா. அவர்தான் பொதுப்படையா அண்ணா. ம். அதுக்கப்புறம் ஒரு அண்ணான்னா அது ம். விஜய் தான். அது செங்கோட்டையனுக்கு வரைக்கும் அண்ணா அப்படிம்பாங்க. ஓ, செங்கோட்டையனுக்கும் விஜய் அண்ணா ஆயிட்டாரு. செங்கோட்டையனுக்கே அண்ணா. ம். வயசுல பாக்காதீங்க என்னைக்குமே. ம். ஆமா. சரி, ஒரு இப்ப விஷயம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஐயோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ம். நம்மளால சீரியஸா சொல்றேன், ஒரு அளவுக்கு மேல குனிய முடியல. ம். ஆமா, படுத்தே கிடக்க வேண்டியதா இருக்கு. படுத்தே கிடக்கிறப்ப நம்ம மேல 4 பேர் போய் நாம செத்துருவோங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. ம். அதனாலதான் கட்சி மாறிட்டேன். கட்சி மாறிட்டீங்க. ஒரு கட்சியில இருந்தா இருக்கிறவனுக்கு கிடைக்கணுமா இல்லையா? ம். எதுவுமே கிடைக்கல, எதுக்குமே பிரயோஜனம் இல்ல அப்படின்னா அந்த கட்சியில என்ன இருக்கணும்? இல்ல, இதுக்கு முன்னாடி எது பேசினாலும் திமுக சதி திமுக சதின்னு சொன்னீங்க. இப்ப இது என்ன திமுக விதியா? புரியுதுங்களா? உண்மையிலேயே சதி பண்ணி எதை வேணுமாலும் மாத்தலாம். ம். ஆனா விதி பண்றதை மாத்தவே முடியாது. ம். சரி, அப்படி என்ன பண்ணிட்டாரு உங்க தலைவர்? எல்லாம் சரியா தானே பண்ணிருக்காரு. டிரைவரோட பையனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்திருக்காரு, உங்களுக்கு தரலையா? டிரைவரோட பையனுக்கு கொடுத்தாரு அப்படின்னா ம். இந்த 41 பேர் செத்ததுல டிரைவர் ஒரு முக்கிய குற்றவாளி. ம். எல்லா காரணத்துக்கும் இந்த தலைவன் தான் அந்த கேரக்டர் கையை காட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக ம். அந்த டிரைவரை சந்தோஷப்படுத்திக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காக ம். சீட்டு கொடுத்துருக்கு. வைன் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க, நான் உண்மையே பேசிட்டு இருக்கேங்க. உண்மையாதான் ஆமா, பேசுறீங்க. ஒரு விஷயம், இந்த உலகத்துல எவனும் சும்மா தூக்கி எவனுக்கும் சும்மா கொடுக்கறது இல்ல. ம். ஆமா, அதுக்கு பின்னணியில பாருங்க. நீங்க முன்னால் நிக்கிறாங்க பின்னால் நிக்கிறாங்கன்னு இல்ல, ம். பின்னால் நின்னவெல்லாம் காசு கொடுத்தவன், ம். முன்னால நின்னவெல்லாம் அடிமைகள். ம். புரியுதுங்களா? ஓ, அப்ப உங்களுக்குள்ள இருந்த தாவேக்கா பேய் ஓடிருச்சு. தாவேக்கா பேயா? ம். ஹலோ, உங்களை புடிச்சு ஆட்டுச்சு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ம். பேய்கிட்டயாவது ஏதாவது கேட்டா கிடைக்கும். ம். கம்யூனிட்டி பேலுங்க ஒண்ணு கிடைக்காது. என்ன இப்படி பேசுறீங்க? ஏங்க, நம்மள்ட்ட இருக்கிறதே உருவிட்டு போயிருவாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ம். ஆமா, சரி, இப்ப உங்க திமுக என்ன பெருசா ஏதாவது தூக்கி கொடுத்துட்டாங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தெரியுது, எதாவது பார்த்தாலே துண்டு. அதான் தெரியுதே. ஆமா, திமுக துண்டுன்னு தான் தெரியுதே. ஒரு விஷயம் தெரியுமா? இந்த துண்டு எங்க அப்பா துண்டு. ஓ, எங்க வீட்ல அப்பா எதுக்கு சும்மா துண்டை நான் எடுத்து போட்டிருக்கேன். போட்டு வந்தீங்க. ம். ஆமா, ம். உடனே நான் திமுக அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா ம். அதான் உண்மை. ஆமா, நாம இருக்கிற கட்சி அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லவனா இருக்கணும். இல்ல, அந்நியன் படம் பாத்திருக்கீங்களா? ம். அதுல விக்ரம் மாறி மாறி நடிப்பாரு. டோட்டலா வேற வேற கேரக்டர் நடிப்பாரு. ஆனா நீங்க நடிக்கிறது அதுலயும் தூக்கி சாப்பிட்டு போற மாதிரி இருக்கே. என்னதான் சொல்ல வரீங்க எனக்கு புரியல. எந்த தலைவரை தூக்கி கொண்டாடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏங்க, எந்த தலைவரையும் கொண்டாடுறன்னு இல்லைங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன் ஏவாங்க. இப்ப ஒண்ணும் இல்லைங்க. சரி, இப்ப ஒத்துக்கிறீங்களா திமுக வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்குன்னு? இவங்களாவது கொஞ்சம் நஞ்சம் பண்ணிருக்காங்க. ம். புரியுதுங்களா? ம். இவங்க போட்டு கொடுத்த திட்டம் இருக்குல்ல, ம். இப்ப மத்த கட்சிக்காரன் யாரு, விஜயா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், இல்ல மோடியில எவன் வந்தாலும் அவனா இருக்கட்டும், இல்ல அடுத்தடுத்த எந்த சின்னமா இருக்கட்டும், ம். இந்த சின்னம்னு வச்சுட்டு நிக்கிறாங்கல்ல நாம் தமிழர் வரைக்குமே, ம். திமுக செஞ்சு வச்சிருக்கிறத எல்லாத்தையும் நாங்க ரிமூவ் பண்ணிட்டு நாங்க புதுசா ஒண்ணு வைப்போம்டா அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, ம். அதெல்லாம் செஞ்சா தமிழ்நாட்டுல என்ன நடக்குங்கிறது தெரியுமா? என்ன இப்ப எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரிதான் நடக்க போறாங்க. 2 கால்ல தலைகீழ நடப்பாங்களா என்ன? ஹலோ, எப்படி நடக்குன்னு கேட்டதுக்கு இப்படி நடக்குதுதான், 2 கால்ல நடக்கிறதானா ஒரு விஷயம். ம். திமுக காரன் இல்லைன்னா எல்லாரும் ஐயா சாமி ஐயா சாமி என் கூட சேர்ந்து நம்மளும் பிச்சைக்காரனா இருந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். ம். ஆமா, ஏதோ பிச்சை எடுக்காத குறைக்கு இவங்க ஏதோ இலவசம் கொடுத்து நம்மள பிச்சைக்காரனா ஆக்காம பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க இலவசம்னு சொன்ன உங்க வீட்டுல வந்து அந்த 8000 ரூபாய் கூப்பனுக்காக மாற சொன்னாங்களா? பாத்தீங்களா? அதுக்காக அந்த 8000 ரூபாய்க்காக இவ்வளவு பேச்சா? 1000 ரூபாய் வேற 1500 ரூபாவா மாறுது, அதுக்காக இவ்வளவு பேச்சா? நான் என்ன கேக்குறேன்னா, ம். இதனால மாறுறதுனால என்ன தப்புங்கிறேன். இந்த 8000 ரூபாய் எவனாவது கொடுக்குறானா? ம். விஜய் கொடுத்தாரா? இல்ல, அவர் ஏதோ தாய் மாமன் சீரு அண்ணன் சீர் எல்லாம் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் 1000 சொல்லலாங்க, ம். செய்யறாங்களா? எந்த கம்யூனிட்டி சொல்றவன் செய்யறானா? எல்லா கம்யூனிட்டியும் சொல்றான், வாக்குறுதிகளை அள்ளிதான் கொடுக்குறாங்க. ம். ஆனா ஒத்த ரூபா கொடுக்க மாட்டாங்க. ம். இவங்க
சொல்றதாவது சொல்லிவிட்டு கொஞ்சமாவது குடுக்குறாங்களே. சரி, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். விஜய்க்கு செய்யறாரா இல்லையா பார்க்கலாம். சொன்னது பார்க்கலாம்ல சார். உங்களை மாதிரி நான் மாறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏங்க, ஓட்டு கேட்டே வீட்டுக்கு வராதவன் நமக்கு என்னங்க செய்ய போறான்? ஆமா, வரமாட்டாராம் இங்க இருந்து. உங்களுக்கு அந்த கோவம் அவங்க வீட்டுக்கு வரலன்னு. அப்புறம் ஆல்ரெடி உங்க வீட்டுல விஜய் இருக்காருன்னு அவர் தான் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? ஆமா, அந்த ஆள் பாட்டுக்கு வீட்டு வீடு நான் இருக்கேன்னு சொல்லிட்டான். ஆமா, என் பொண்டாட்டி ஒரு கலபூசனா இருக்கானா? இல்ல ஒவ்வொருத்தன் பொண்டாட்டியும் கலபூசனா இருக்கானா? என்னவா இருக்கிறான்? நீங்க வேற கடுப்பேத்துறீங்க. ஆமா, வீட்டு வீடு இருக்கான், வீட்டு வீடு இருக்கான்னு. இவன் வீட்டு வீடு இருக்கான்னு நம்ம போய் ரூமா பார்க்க வேண்டியதா இருக்கு, எந்த ரூம்ல இருக்கான்னு சொல்லிட்டு. ஆமா, இல்ல சார், இப்படி இறங்கிட்டீங்க. எப்படி இறங்கிட்டோம்னா அப்புறம் எப்படி இறங்குறது? ஆமா, அப்படியெல்லாம் சொல்லாமா? வீட்டுக்கு வீடு நான் வருவேன்னா என்ன வருவேன்? அறிவு இருக்கா? எதை பேசணும் எதை பேசக்கூடாது? இப்ப நான் வர முடியாது, அதனால நீங்களே பாத்துக்கங்க. புரியுதா? எங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருச்சு. இப்பதான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இத புரிய வச்சிருக்கணும்ல. இதெல்லாம் முன்னாடி எல்லாம் புரிய வச்சீங்களா? சார், நாங்களும் சொன்னோம். என்னத்த சொன்னீங்க? ஆமா, சொல்லி திருந்தல அடிச்சு திருத்தணும்ல. ஓ, உங்களை வந்து நாங்க அடிச்சு திருத்தணும். அப்புறம் இதே ஒரு எஃப்ஐஆர் போட்டு விஜயை தூக்கி உள்ளார வச்சு ஒரு 4 தட்டு தட்டிந்தா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் நடத்துனீங்களா? சார், தமிழ்நாடு என்ன ஸ்கூலா? தப்பு பண்றவங்களா கூப்பிட்டு 4 தட்டு தட்டி அனுப்பி உள்ள அனுப்புறதுக்கு? ஓ, ஒரு சாமானியன் ஒரு கடைக்கோடியில இருக்கிறவன் இந்த மாதிரி இதுக்கு ஆளானா அவனை கூட்டிட்டு போய் அடிச்சே கொள்ளுவீங்க. ஆனா ஒரு மக்கள் செல்வாக்கும் உச்சத்துல இருக்கிறவன்னா நீங்க கூப்பிட மாட்டீங்க. என்ன சட்டம் அது? பரவாயில்லையே, இந்த மாற்றத்தை நான் எதிர்பார்க்கலையே. இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கலையா? இப்படி எல்லாம் மாற மாட்டேங்கிறதுதான் ஆதங்கம். ஆமா. என்ன சார், திரும்பவும் பழையபடி பேச ஆரம்பிக்கிறீங்க? இப்படி யாரும் மாறலன்னு சொல்ல வரீங்களா, இல்ல நீங்க உண்மையிலே மாறிட்டு இப்படி பேசுறீங்களா? புரியலையே, உங்க கேரக்டரே புரிஞ்சுக்க முடியலையே. கேரக்டர் புரிஞ்சுக்க முடியல சொல்லாதீங்க. நான் எப்போதும் போல நான் உண்மையாதான் இருக்கிறேன். ஆனா நமக்கு எவனும் உண்மையா இருக்க மாட்டேங்கிறான். ஓ, நீங்க இருக்கிறது வந்து உண்மை. நான் உண்மைன்னா நான் சுய சிந்தனையோட நானாதான் இருக்கிறேன். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தனும் தன் கடமையை ஓட்டு போடுற விஷயத்துக்காக இருந்துகிட்டு தான் இருக்கான். அவனுக்காக ஒரு நல்லது செய்யணும்னா அவன் அந்த சைடு இருப்பான்ல. இப்பக்கு யோசிச்சு பார்த்தா இவனுங்க தான் கொஞ்சம் நல்லது பண்ற மாதிரி இருக்காங்க, அதனால இவங்க சைடு இருக்கிறேன். இதே மத்தவனுங்க பண்றாங்களா? சொன்னா சொல்றதுக்கு முன்னால நீ என்ன செஞ்ச? ஆமா, உங்களை தூக்கி உட்கார வைப்பமா? நீங்க கூத்தியா கூட ஊர் சுத்திட்டு ஃபாரின்ல போய் உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்பா, இப்பவாது அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதா? கோவம் வருதாவா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லா கம்யூனிட்டி பேரும் பொண்டாட்டிட்டு அடிதான் வாங்குறான். அதுக்காக பொண்டாட்டியை விட்டு கொடுக்குறாங்களா இல்ல? அது மாதிரி இருக்கணும்ல. தலைவங்கிறவன் நமக்கு முன் உதாரணமா இருக்கும். ஆமா, போன வாரம் தான் என் பொண்டாட்டி என்னை அடிச்சு சொன்னான். நான் இந்த அடி அடிக்கிறேன்னு உங்களை, ஆனா நீங்க கோவிச்சுக்கிட்டு நீ விளக்கி வைக்க மாட்டேங்கிறீங்களே. அது மாதிரி உங்க தலைவன் ஏன் இப்படி பண்ணாம விட்டாரு? அடிச்சா அடி வாங்கிட்டு சேர்ந்து இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் புத்தி வந்தது. ஆமா, பொண்டாட்டி அடிக்கிற ஒவ்வொரு அடியிலும் நமக்கு புத்தி வரணும். ஆமா, உங்களுக்கு இப்பதான் வந்திருக்கா? ஆமா, வள்ளுவராவது 1.5 அடியில சொன்னாரு, ஆனா பொண்டாட்டி ஒரே அடியில சொல்லிட்டா. ஓ, அந்த அடி வேற. ஓகே ஓகே. அந்த அடியா? ஹலோ, வள்ளுவர் அடியும் பொண்டாட்டி அடியும் எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, எல்லாம் வாழ்க்கைக்குள்ளார உட்பட்டது. ஆமா, இவ்வளவு தெளிவா பேசுற ஒரு ஆளை நான் இப்பதான் சார் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி உங்களை நான் டோட்டலா வேற மாதிரி நினைச்சிட்டேன். ஒருவேளை நாங்க தப்பா நினைச்சிட்டோம்னு நினைக்கிறேன் உங்களை. அதான் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் பைத்தியமா இருக்கிறப்ப எவன் பைத்தியம் தெரியாம போயிடும். ஆமா, இப்ப நான் பைத்தியமா? தெளிஞ்சிட்டமா? அப்ப என் தலைவன் பைத்தியமா? உங்க தலைவன் எந்த தலைவன்? முன்னாள் தலைவன். ஐயோ, இத வேற சொல்லுமா? என்னோட எக்ஸ். உங்களோட எக்ஸ்? எக்ஸ் என்னோட வீட்ல தப்பா நினைச்சுக்க போறாங்க. உங்களோட எக்ஸ் எக்ஸ். ஏங்க, எக்ஸ்னாவே பெரும்பாலும் வந்து அப்படியே அப்படிதாங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அதுக்காக வந்து இந்த எக்ஸ் தளத்தை ஒத்து பாக்குறவன் எல்லாம் அப்படி பாத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். புரியுதுங்களா? எப்போதும் எவனும் மியா கலிஃபாவே பாக்குறதும் கிடையாது, சன்னி லியோனை பாக்குறதும் கிடையாது. போன் வச்சுக்கிறவங்க அப்படியே பாக்குறான். நல்லவனும் இருக்கான்ல, அதை பார்க்காதவனும் இருக்கான்ல. அப்படி என்ன நம்பணும்ல, அது மாதிரி. ஆனா என் தலைவன் அப்படி இல்லை, எப்போதும் அப்படிதான் இருக்கு. முன்னாள் தலைவன் என்னோட எக்ஸ். உங்களோட எக்ஸ். என்னைக்கு எக்ஸ குறை சொல்லக்கூடாதுங்க. ஆனா வேற வழி இல்லைங்க, குறை சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் சொல்லல, இப்போ உங்க எக்ஸ் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வரட்டும்னு சொல்றேன், நீங்க வேணான்றீங்களே.
ஏங்க எக்ஸோட வாழ்ந்தவனுக்கு தாங்க தெரியும் எக்ஸ் வந்து எவ்வளவு மோசம்னு. புரியுதுங்களா? யாருமே சொல்றேன் எக்ஸ நம்பாதீங்க. ஆமா, நடப்பு நம்புங்க. ஆமா, எக்ஸ் என்னைக்குமே வந்து பிரச்சனை தான். ஒன்ஸ் நாம நம்பி டிராவல் ஆகும், அதுல ஏமாந்து போயிட்டோம்னா மறுபடியும் அவங்க நமக்கு செய்வாங்கங்கிறதுல எந்த விதத்துல சரி, மறுபடியும் நமக்கு ஏமாற்றம் தானே வரும். சரி, ஓகே, உங்க மாற்றலாம் எல்லாம் எனக்கு ஓகே தான், பரவாயில்ல, ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த 1% வந்து உங்க தலைவர் முதலமைச்சரா, அதாவது உங்களோட எக்ஸ் வந்து முதலமைச்சரா ஆயிட்டா, அப்ப திருப்பி என்ன பண்ணுவீங்க? அங்க போயிருவீங்களா இல்ல இங்கே இருப்பீங்களா? துண்டு கலர் மாறுமா? ஐயோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒருவேளைங்கிறீங்களே, அந்த ஒருவேளை என் எக்ஸ் எம்எல்ஏ ஆகிறதுக்கே தகுதி இல்ல, அதுக்கப்புறம் எங்கிட்ட சிஎம் ஆகுறது. ஒருவேளை ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை ஆயிட்டாவா? 2 இடத்துல போட்டி போட்டு நின்னுட்டா, ஆனா ஒண்ணு இல்லனா ஒண்ணு ஜெயிச்சிருவாருன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கு, அதனாலதான் 2 பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காரு. ஒருவேளை ஜெயிச்சிட்டா என்னன்னு, ஹிரோஷிமா நாகாசாகி கேள்விப்பட்டீங்களா? பாமுக்கு முன்னால பாமுக்கு பின்னாலன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, தெரியும். அது மாதிரி இப்ப பாமுக்கு முன்னால, அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாமுக்கு பின்னால, அந்த மாதிரிதான் நடக்கும். ஆமா, அங்கேயாவது எவனோ ஒருத்தன் போட்டான், இங்க அவன் போட்டுப்பான். ஆமா, ஓ இல்ல சங்குதான். சொல்றதுக்கு என்ன, நான் சொல்றேன், நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க மக்களே, திமுக ஓட்டு போடுங்க. வேற எந்த கட்சியும் நம்பாதீங்க. எல்லா கம்யூனிட்டியும் சுய கம்யூனிட்டிகளா இருக்காங்க. அவன் விஜய்ங்கிறவரு அதிகார போதைக்காக ஆட்கொள்ளப்பட்டு வந்திருக்காரு. சீமான் வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. மத்த கட்சிக்காரனா அவன் சொத்தை காப்பாத்துக்காக வந்திருக்கான். ஏதோ கொஞ்சம் இலவசம் கொடுத்து நம்மளையும் காப்பாத்திட்டு இருக்கிறது திமுக தான். இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். இல்ல, மக்களே கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல தான் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. பட் எனிவேஸ், உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தீங்க. நீங்க உண்மையிலே இப்படி பேசுறீங்களா இல்ல சும்மா பேசுறீங்களான்னு எங்களுக்கே வந்து ஒரு சந்தேகம் இருந்தது. பட் இப்போ உங்களோட கேரக்டர் சேஞ்ச பாக்குறப்போ டோட்டலாவே வேற மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அப்போ இதே கலர் துண்டு வருதா இல்ல வேற ஏதாவது கலர் வருதா அப்படின்னு. நன்றி சார் ரொம்ப.